ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில தங்களுக்கான அடையாளங்களை வெளிக்காட்டிக்க ஆர்வமா இருக்காங்க. அந்த அடையாளங்கள் ரசனையின் அடிப்படையில இருக்கலாம், நேசத்தின் விளைவா இருக்கலாம், கோபத்தின் வெளிப்பாடா கூட இருக்கலாம். ஆனாலும் நமக்கு வெளியில சொல்ல ஏதோ ஒரு அடையாளம் தேவைப்படுது. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதையே மூலதனமாக்கி புதுமையான வியாபாரத்துல புகுந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க நம்ம அடுத்து பார்க்க போறவங்க தான். நானும் என் நண்பர் குமார சேர்ந்து அங்கி டிஷர்ட் பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கி என்றால் தமிழ்ல ஆடைன்னு அர்த்தம். நாங்க ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு டிஷர்ட் பிராண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அது எதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது அப்படின்றது சந்தேகமாக இருந்தது. அப்புறம் நானும் அவரும் பேசினதுல தமிழ் கலாச்சாரம் அதை பேஸ் பண்ணி புதுவாக டிசைன்ஸ்லாம் டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். இந்த அங்கின்ற தீமை நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா, இதில் முக்கியமாக நம்மளோட இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. என்ன ரீசன், அதாவது எப்பயுமே நம்ம இது வரைக்கும் வந்திருக்க டிஷர்ட் எல்லாத்துலேயும் என்னென்னா மற்ற ஊரை பற்றி, அவங்களோட கொடி, அவங்களோட தலைவர்கள் இவங்களை பற்றி தான் போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தலைவர்கள் அவங்க போடும்போது இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த தலைவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தலைவர்களை பற்றி கம்மியாக தெரியறதுக்கும் காரணம் தான். இதனால என்னன்னா, இப்ப நம்ம தலைவர்களையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் இந்த டிஷர்ட் மூலமா நம்ம கொண்டு வரும்போது இப்ப இருக்கிற யூத்துக்கு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வரும். அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிமாநிலத்துக்கு போறாங்க, இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்க நம்மளோட கலாச்சாரத்தை இந்த மாதிரி டிஷர்ட்டா போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க இதை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இது நான் எங்களோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். குமாரும் ராகுவும் அவங்களுடைய ஐடியாவை சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷர்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ என்னை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க சொன்ன கான்செப்ட் எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருந்தது. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்போ ஒர்க் பண்ணோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம போடுற டிஷர்ட் டிசைன்லாம் எதனாச்சும் ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டிஷர்ட்டே வெஸ்டர்ன் கல்ச்சர் அதை இது பண்ணுற மாதிரியோ இருக்கும். ஸோ இவங்க கொண்டு அந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்ததுனால நாங்களும் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அந்த டிசைன் மாதிரி இருக்கக்கூடாது, அவருடைய ஐடியாவை நல்லா ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் எங்களுடைய டைப் ஆஃப் ஒர்க்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ இல்லை நின்றுட்டு இருக்க மாதிரியோ, பாரதியார் ஒரு ஃப்ரண்ட் வியூடாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதை வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், யூத்துக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேற மாதிரி டைமென்ஷன்லாம் காமிச்சிருக்கோம். நாங்கள் திருவள்ளூர் ஒரு 1/3 கையில் அந்த இதை உடைய வச்சுட்டு கொஞ்சம் கோபமாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் பாரதியாரும் அப்படிதான் நம்ம ஒரு 1/3 நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பழமையான ஒரு கலாச்சாரம், ட்ரெடிஷன் அதெல்லாம் அவ்வளவா அவங்களுக்கு கேட்சியாக இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸை அதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. ஏன்னா அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதை தெரிய வைக்கிறது தான் எப்படி அவங்க அதில் கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரு மாடர்னாக ஒரு ஃபேஷனாக அதை கொடுத்தோம்னா அவங்க அதை விரும்பி போட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணோம். ஸோ அதுதான் நாங்கள் டிஷர்ட்ல அதை போர்ட்ரே பண்ணி ஒரு புது விதமாக யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களோட அங்கி பிராண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இதை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் எப்படி நம்ம வடிவமைக்கணும் அப்படின்றதுக்காக எங்களோட ஐடியாஸை தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவாட்ஸ்க்கு வந்தோம். கேவாட்ஸில் ஏன் நம்ம ஒரு 3Dல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியாவை கொடுத்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்போதான் எங்களுக்கு திருவள்ளுவர், பாரதியார் எல்லாமே வேற ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆச்சு. இந்த பொசிஷனை நாங்கள் திருப்பூருக்கு கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் கொடுத்தோம். அவங்க ஹரிஷ்ன்றவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் எப்படின்னா நாங்கள் தமிழ் கலாச்சாரம் எப்படின்னு ஒன்று பண்ணுறதுக்காக அவங்க
எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கடுத்து வந்து நாங்கள் பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் இந்த மாதிரி இடத்துல வந்து எங்களோட டிஷர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணோம். அங்கே வந்து நம்ம நாட்டுங்கிறது தவிர வெளிநாட்டுகளுக்கும் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, ரொம்ப விரும்பி வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் அங்கி டிஷர்ட் வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் அமைச்சிருக்கோம். இதனால யூஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல எங்களோட அங்கி பிராண்ட்ல வந்து குழந்தைங்களுக்கும் வடிவமைக்கிறதா ஐடியால இருக்கும். அடையாளப்படுத்திக்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அத கவனமா கையாளணும். வாங்குறவங்களுக்கு இருக்க வேண்டிய கவனம் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அங்கி நிறுவனம் விதிவிலக்கா கவனத்தோட இருக்கிறத பாராட்டலாம். அதே மாதிரி வெறுமன பாட பயிற்சியோட நிறுத்திக்காம அடுத்த கட்டமான தொழிற்பயிற்சியும் கொடுத்து வேலைக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்க வர்த் ட்ரஸ்ட் நிறுவனத்தை நிச்சயமா பாராட்டலாம்.